இந்த பிக்சரில் உள்ள டிராயிங்ஸ் அண்ட் டிஜிட்டல் பெயிண்டிங்ஸ் வேணும்னா அதில் உள்ள வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். Hey guys, welcome back to my channel. இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு எந்த ஒரு டிராயிங்கும் நம்ம பார்க்க போறதில்ல. இன்னைக்கு வந்து எனக்கு வந்த கமெண்ட்ஸ்ல ஒரு 4-5 கமெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் ரிப்ளை பண்ணலாம்னு இருக்கேன். அண்ட் நிறைய பேட் கமெண்ட்ஸ்க்குலாம் நான் அதிகபட்சம் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் சில கமெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். ஏன் அந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன்னா அந்த கமெண்ட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் வந்து எல்லாருக்கும் ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்றனால வந்துட்டு நான் வீடியோ மேக் பண்ணி போடுவேன். அந்த இதில் மாதிரி தான் இப்போ வந்துட்டு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அதான் இந்த வீடியோவில் சில பேட் கமெண்ட்ஸ்க்கு நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். நான் தான் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க கமெண்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடுறாங்க, ஏன்னு தான் தெரியல. இப்போ வந்துட்டு இந்த வீடியோவில் தான் நான் சொல்ல போகிறேன் அந்த கமெண்ட்ஸுக்கு அண்ட் அதோட ரிப்ளை நான் கொடுக்க போகிறேன். அண்ட் முக்கியமாக அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் 9K சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டாச்சு. ஸோ தேங்க்ஸ் டு ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அண்டு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம தொட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம சேனலோட லோகோ மாற்றிடுவேன். அண்ட் பிராண்ட் அந்த சேனலுக்கு வச்சுருக்க அந்த பேனரையும் நான் மாற்றிடுவேன். அண்ட் முக்கியமாக வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சப்ஸ்கிரைபர்ஸை தான் நான் வந்துட்டு ட்ராயிங் பண்ண போகிறேன். நான் வந்துட்டு ஆக்டர்ஸ் அதிகமாக ட்ராயிங் பண்ண போகிறது கிடையாது. ஆஃப்டர் 10K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்துட்டு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து நான் ட்ராயிங் பண்ணி வீடியோ எடுத்து போட போகிறேன். இனிமேல் வரப்போகிற ஃபியூச்சர் வீடியோஸில் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டதுக்கப்புறம் நான் இதை ஒரு இப்படியே வந்துட்டு ரெகுலராக நான் வந்துட்டு வீடியோஸ் போட போகிறேன். அண்ட் இப்போ இந்த வீடியோவில் நான் வந்துட்டு கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற கமெண்ட் பாருங்கள். உனக்கு நல்லா ட்ரா பண்ண தெரியாதா? ஃபஸ்ட்டு நீ ஸ்ரீனி லைவ் ஆர்ட்ஸ் போய் பாருடா அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுறேன், யாருமே வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டை இன்னொரு ஆர்டிஸ்ட்டோட கம்பேர் பண்ணி பேச வேணாம். அண்ட் முக்கியமாக நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஆர்டிஸ்ட் நான் சொன்னதே கிடையாது. நானும் இப்போ ஸ்டூடெண்ட் தான். இப்போ தான் நான் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு 3 இயர்ஸாக தான் ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்டு நான் ஸ்டார்டிங்கில் வரைஞ்சதுக்கும் இப்போ வரைஞ்சதுக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டை இன்னொன்று ஆர்டிஸ்ட்டோட கம்பேர் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும். சில பேர் ஸ்கெட்ச் மட்டும் நல்லா பண்ணுவாங்க, சில பேர் ஷேட் பண்ணுவாங்க நல்லா, சில பேர் டிராயிங் ரெண்டுமே நல்லா பண்ணுவாங்க. அண்டு என்னதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் காலேஜ்லேயே நிறைய பேர் என்னோட நல்லா டிராயிங் பண்ணுறவங்களும் இருக்காங்க, கொஞ்சம் வந்துட்டு டல்லாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. அண்ட் முக்கியமாக எனக்கு வந்துட்டு இது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நான் போர்ட்ரேட்டு யூடியூப் காண்டி மட்டும்தான் டிராயிங் பண்ணி போடுறேன். அண்ட் மெயினாக என்னோட ஒர்க்கு விஷுவல் ரிலேட்டடாக வர ஒர்க்கு. ஸோ நான் வந்துட்டு யூடியூப்பில் வீடியோஸ் வந்துட்டு ஜஸ்ட் நான் ஸ்கெட்ச் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ணி ட்ராயிங் பண்ணி ஷேர் பண்ணி போகிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு போர்ட்ரேட் நான் ரியலிஸ்டிக்காக வரைவேன்னு நான் சொன்னது கிடையாது. நான் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன். ஸோ எப்போவுமே ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஸோ யாரையும் கம்பேர் பண்ண வேணாம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருந்தால் அவங்க நல்லா வரைவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு சின்ன வயசுலேயே ட்ராயிங் நாலேஜ் இருந்துச்சுன்னா அவங்களும் நல்லா வரைவாங்க. ஸோ நான் ஜஸ்ட் 3 yearsஸாக தான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். ஸோ யாரும் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டோட கம்பேர் பண்ணி எப்போவுமே பேச வேணாம். இதான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டு. அண்ட் செகண்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, பட் யூ ஆர்ன்ட் இம்ப்ரூவ். அதாவது நீங்கள் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகலை. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு 1 yearக்கு முன்னாடி எப்படி வரைஞ்சிங்களோ அப்படி தான் இப்போவும் வரைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக அந்த ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். அண்டு நான் இப்போ வந்துட்டு 1 yearக்கு முன்னாடி நான் ட்ராயிங் பண்ண அந்த இமேஜும் காட்டுறேன். அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக நான் இன்றைக்கி ட்ராயிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ண வீடியோ அதான் அந்த இமேஜையும் நான் காட்டுறேன். நீங்களே ரெண்டுத்தையும் பார்த்துட்டு வித்தியாசம், அதாவது நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கேனா, அதாவது முன்னைக்கு இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்கனா இல்லையான்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அந்த ப்ரோ முக்கியமாக அதை பாருங்கள். 2 டிராயிங்ஸ்க்கும் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு நான் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கனா இல்லையான்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக அதை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு ஒரு வருஷம் நான் ஃபுல்லு ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து அந்த ட்ராயிங்கை பார்த்துட்டு நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த ட்ராயிங் பார்த்துருங்க. ஓகே காய்ஸ், அந்த இப்போ நான் இமேஜ் காட்டிட்டேன். நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேனா இல்லையான்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு கமெண்ட் நம்ம பார்ப்போம். டே லூஸு அப்படின்னு பேட் வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு வரைய தெரிஞ்சால் வரடா, அண்டர்டேக்கருக்கு ஸ்பெல்லிங்கே தெரியல, நீ எல்லாம் வரைய வந்துட்ட அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் அதோடய சேர்ந்து வருது, உனக்கு எப்படி 8K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னு தெரியல, ஏதாவது ஃப்ராடு பண்ணியிருப்ப, தில் இருந்தால் இதுக்கு ரிப்ளை பண்ணுடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு நான் வந்து எல்லா கமெண்ட்ஸ்க்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுறேன். அண்டு சில கமெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களே போட்டுட்டு டெலீட் பண்ணிடுறாங்க. இந்த கமெண்ட் அப்படி தான் போட்டுட்டு டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ் ரிப்ளை நான் கொடுத்துட்றேன். அண்டு நான் வந்துட்டு எனக்கு இது மட்டும் ஒர்க்கு கிடையாது, யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது மட்டும். ஸோ நிறையா ஒர்க்கு எனக்கு இருக்குது. அண்டு இது போக நான் வந்துட்டு என் விஷுவல் ரிலேட்டடாக நான் வந்து ஒர்க் பண்ணணும்.
ஸோ அப்புறம் அது போக கமிஷன் ஒர்க்கு நான் பண்ணணும், ஆர்டர் வாங்கி பண்ணுற ஒர்க்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறையா ஒர்க்ஸ் இருக்கனால யூடியூபுக்கு நான் ஒரு மணி நேரம் ட்ராயிங் பண்ணுறேன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நான் வந்துட்டு அப்லோட் பண்ணி முடிக்கணும். ஸோ வேகமாக அடிச்சதில் அண்ட் இன்கேஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி விழுந்திருக்கலாம். அண்ட் நான் சொல்லிடுறேன், நான் போகிற வீடியோஸ்லாம் நிறையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் தான். நான் வந்து லாங்குவேஜில் ரொம்ப வந்துட்டு கிளியராக நான் வந்துட்டு கிராமர்லாம் பார்த்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பார்த்து அடிக்க மாட்டேன் தான். ஸோ டைம் வந்துட்டு எனக்கு கிடைக்காது. இருந்தாலும் நான் வந்துட்டு லாங்குவேஜில் வீக் தான், அதை சொல்லிடுறேன். அண்டு ட்ராயிங்க்கும் அண்ட் படிக்கிற அந்த ஸ்பெல்லிங்க்கும் சம்மந்தம் இல்லை. அதாவது அண்டர்டேக்கருக்கு ஸ்பெல்லிங்கே தெரில, நீ எல்லாம் இங்கே ட்ராயிங் வரைய போகிற அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் முக்கியமாக சொல்கிறேன், படிக்கிறதுக்கும் இந்த ட்ராயிங் வரைகிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியல. அண்ட் எனக்கு ட்ராயிங் பண்ண தெரியும், ஆனால் படிப்பு அந்தளவுக்கு வராது. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். அண்ட் அவர் சொல்லியிருக்காரு, உனக்கு எப்படி 8K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னு தெரியலன்ட்டு. அண்ட் நிறையா யூடியூப் சேனல்ஸ் வராங்க. அண்ட் நிறைய பேர் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கொண்டு வராங்க. அண்ட் நான் இதுவரையும் வந்துட்டு ஒரு 370 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், 370 வீடியோஸ். ஸோ நான் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ணேன். அண்டு நிறைய பேர் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்துட்டு ஃப்ராடு பண்ணி வர்றது கிடையாது. அண்ட் யூடியூப்பில் ஃப்ராட் பண்ணவும் முடியாது. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் வந்துட்டு இங்கே சைடில் நான் கொடுக்குறேன். சில லிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு தப்பான லிங்க்ஸ் வந்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. அது நான் ஒரு யூஸரை பிளாக் பண்ணாலும் இன்னொன்று ஒரு யூசர் ஐடியிலேருந்து எனக்கு நிறைய பேர் கொடுக்குறீங்க. ஸோ அதை மட்டும் வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்டு யூடியூப்பில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் நான் வந்துட்டு மந்த்லி சேலரி வருமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அண்ட் நான் இப்போ அந்த இமேஜாகவே கொடுத்துட்றேன். இதுவரையும் எனக்கு வந்து $30.42 கிடச்சிருக்குது. அதாவது 2000 சம்திங் ருபீஸ் வரும். அதாவது $1 பார்த்தீங்கன்னா 75 ரூபா இப்போ இருக்கிறதுக்கு வருது. $1 75 ரூபானா நம்ம 75 × 30 போடுங்க, 2250 ரூபா. இந்த ரேஞ்ச் தான் வந்துட்டு இதுவரையுமே யூடியூப்பில் இருந்துட்டு ரெவன்யூ வந்த அமௌண்ட்டு. அண்ட் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா $100 தொட்டால் மட்டும்தான் நம்ம கைக்கு, அதாவது பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அப்புறம் தான் நம்ம கைக்கு எடுத்துக்க முடியும். ஸோ $100 வரதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது. சேனல் ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு கிட்ட ஆகுது. அண்ட் இதுவரையும் பார்த்தீங்கனாலே யூடியூப்பில் ரெவன்யூ வந்த அமௌண்ட்னா $30 மட்டும்தான். ஒவ்வொரு வீடியோக்கும் $0.5, $0.4, $0.04 அந்த மாதிரி தான் நமக்கு வரும். ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு இவ்வளோ தான் அமௌண்ட் வந்திருக்குது. அண்டு இது போக பார்த்தீங்கன்னா நான் கமிஷன் ஒர்க் ஆர்டர் வாங்கி ஒர்க் பண்ணுறது மூலமாக 15,000 ஏர்ன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இது வந்துட்டு நான் 1 இயர் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரையும் வந்துட்டு நான் ட்ராயிங் சொல்லி கொடுத்தா இருக்கட்டும் சரி, அண்ட் ஆர்டர் ஒர்க் உங்களை ட்ராயிங் பண்ணி கொடுத்து அமௌண்ட் வாங்கி ட்ராயிங் பண்ணி கொடுக்குற அந்த மாதிரி ஆர்டர் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இப்படி பண்ணி வந்து 15,000 நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். பிகாஸ் நான் வந்து இதுவரை ஃப்ரெண்டாக தான் நான் வந்துட்டு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னா ஏர்ன் பண்ணது எல்லாமே மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு இல்லைனா என்னோடய சொந்த செலவுக்கு நான் வந்துட்டு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அது நெக்ஸ்ட்டு அது ப்ரைவசி. ஸோ அதை வந்துட்டு அதை விட்டுருங்க. ஸோ 15,000 ஏர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் முக்கியமாக வந்துட்டு சில பேக் கமெண்ட்ஸுக்கு வர மெயின் ரீசன் வந்துட்டு சில பேர் நான் ஆர்டர் ஒர்க் வாங்கி பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக கேட்குறீங்க. அப்படி நான் ஃப்ரீயாக ட்ராயிங் பண்ணி தர முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் போயிட்டு கமெண்ட்ஸ் வந்துட்டு போட்டுறீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இல்லை, முக்கியமாக சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். வேறு ஏதாச்சும் வந்துட்டு டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.